அனைவருக்கும் வணக்கம். தோல் நலம் நாள் 2. தோல் நோய் ஏற்படுவதற்கு 3 காரணம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று நுரையீரல் சார்ந்த பாதிப்பு, இரண்டாவது பெருங்குடல் சார்ந்த பாதிப்பு, மூன்றாவது இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. இந்த 3 காரணங்களை எப்படி சரி செய்வது, இந்த 3 பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய உடலில் நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயம் காற்றோட்டமான அறையில் இருக்கிறது. நம்ம தூங்கும்போதும் சரி, இயல்பாக பகல் நேரத்தில் பணிபுரியும் போதும் சரி, காற்றோட்டமான அறையில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது. காற்றோட்டமான அறையில் வசிக்கும்போது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை பெரும்பான்மையாக தவிர்க்க முடியும். காற்றோட்டமான அறையில் இருந்தால் மட்டும் நுரையீரலை பாதுகாத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டால், நுரையீரலை பாதுகாக்க இன்னும் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் அடிப்படையானது காற்றோட்டமான அறையில் வசிக்கிறது. இந்த காற்றோட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஏசி பயன்பாடு அதற்குள்ளும் நம்ம வர வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏசி பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே பொதுவாக ஜன்னல் மூடிட்டு தான் பயன்படுத்துகிறோம். அதனால் தோல் சார்ந்த பாதிப்புகள், நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அடுத்தபடியாக செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா, பெருங்குடலில் பாதிப்பு, செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதன் விளைவாக தோல் நோய் ஏற்படும். அப்போது 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு எடுத்துக்கிறது மிக மிக முக்கியம். பேதிக்கான மருந்துகளை எடுத்துக்கணும், அல்லது பேதிக்கான ஒரு சில இயற்கை மருத்துவ முறைகளை செய்து பேதி வர வைத்து கொண்டு அந்த சிகிச்சை தொடர்ந்து செய்யும்போது தான் தோல் நோயிலிருந்து விடுபட முடியும். இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இரத்தத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், வெளியிலிருந்து வரக்கூடிய பேக்கரி உணவுகளை உண்பதை நாம் முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு விருந்தாளிகள் வரும்போது வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா, அது நம்ம விருந்தாளியாக போகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம நொறுக்கு தீனியாக எடுக்கக்கூடிய பல உணவுகளில் பல ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது. அதன் விளைவாக நமக்கு இரத்தத்தில் மாறுபாடு ஏற்பட்டு தோல் நோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். முடிந்தளவுக்கு வீட்டில் செய்யக்கூடிய தின்பண்டங்களை விருந்தாளிகள் வீட்டுக்கு செல்லும்போது எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இதை செய்யும்போது அவர்களுடைய தோலை பாதுகாக்க நம்ம உதவி செய்ய முடியும். எந்த அளவுக்கு செயற்கை உணவுகளை அதிகமாக தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரத்தம் சீக்கிரமாக சுத்திகரிக்கப்படும். இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். நன்றி.